ஆக்டர் ஜெயராம் குறிப்பிடும் பொழுது நம்ம வந்து பஞ்சதந்திரம், தெனாலி இந்த படங்கள்லாம் ஏன் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது, ஏன் வந்து மக்கள் வந்து இன்னும் கொண்டாடுறாங்க, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா மிக முக்கியமான காரணமாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த படத்துடைய கதை, திரைக்கதை எல்லாமே சிறப்பாக இருந்தது. எல்லாரும் நடிச்சிருந்தாங்கன்னா கூட அதில் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து எப்படின்னா தனியாக அவருக்கு அந்த காலகட்டத்தில் இப்போ ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக இருக்கும். இப்போ கேரவன் இருக்கிற மாதிரி அப்போ என்ன வசதியோ அதை கொடுத்துருப்பாங்க. அவர் அங்கே தனியாக போக மாட்டார், தனி ரூமுக்கெலாம் போக மாட்டார். அவர் எங்களோட தான் உட்காந்துருப்பார். அவர் வந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பார். அவரோட ஷாட் முடிஞ்சா கூட அடுத்த ஷாட் எடுக்கும்பொழுது எங்களோட உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பார். எங்களோட உட்காந்து தான் லஞ்சு சாப்பிடுவார். உள்ளே போக மாட்டார், கண்டினியூஸாக இங்கே தான் இருப்பார். ஸோ ஏதாவது ரொம்ப ரேராக தான் அவர் போவார் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னா அந்த பர்டிகுலர் காட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன எடுக்க போகிறாங்கங்கிறத வந்து இவர் டிஸ்கஸ் பண்ணுவாராம். இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த டைலாக் இப்படி டெலிவரி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி நடிச்சு காமிப்பாராம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் நடிச்சு காமிப்பாராம், டைலாக் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இந்த மாடுலேஷன்ல பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெயராம், மற்ற நடிகர்கள் யார் இருந்தாலும், அது மதன் பாபா இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம எல்லா நடிகர்களுக்குமே, அந்த தெனாலியில் உள்ள நடிகர்கள், பஞ்சதந்திரத்தில் உள்ள நடிகர்கள் எல்லாருக்குமே அவர் வந்து இவர் ஆக்ட் பண்ணி காமிப்பாராம். அது வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டா இருந்தா கூட இதை எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லுவாராம். அதை பார்த்தோன்னே நமக்கு இன்ஸ்பயர் ஆகிடும். ஆஹா, இதை அப்படியே பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மிகப்பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் அப்படியே அவங்க போய் அடிப்பாங்களாம். அது வந்து டைரக்டர் சூப்பர்ன்று வரான். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதாவது எந்த மூடில் இருக்கணும், இதுக்கு முந்தின காட்சி எப்படி இருந்தது, இதுக்கு அடுத்த இப்போ நடிக்க போகிறது எப்படி, இதை எந்த மூடில் போகணும், என்ன பாடி லாங்குவேஜில் போகணும், என்ன மாதிரி பண்ணணுங்கிறது மொத்தமாகவே அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த படங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் கமலஹாசன் தான். அவர் வந்து பந்தா இல்லாமல் கேரவனுக்கு போகாம எங்களோட உட்கார்ந்து, அவர் நான் பெரிய நடிகர், எனக்கு சம்பளம் கூட, நான் பெரிய ஆள் எல்லாம் போறது கிடையாது, அவர் பெரிய ஆளு சின்ன ஆள் எல்லாம் பார்க்காம எல்லாரோடையும் சகஜமா உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு ஒன்னா அரட்டை அடிச்சு அப்படி பண்ணதுனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றிகள் அவரால் குவிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி ஜெயராம் சொல்லியிருக்கார். இதே ஜெயராம ஒரு படத்துக்காக வந்து இதுக்கு போயிருக்காரு, காஷ்மீர் போகும்போது அங்க வந்து ராணுவ வீரர்கள்லாம் இருப்பாங்களா, இவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல, ஏதோ ஒரு தவறு நடந்து போய் வந்துட்டாங்களாம் ராணுவ வீரர்கள்லாம் வந்து இவங்களை இது வந்தவுடனே இப்போ ஜெயராம பார்த்தோன்னே சார் நீங்களா அப்படின்னு கேட்டுட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு இந்த பிரச்சனை உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ராணுவ வீரர், அவர் ஒரு முக்கியமான அதிகாரி, அவர் ஹெல்ப் பண்ணாராம். அவர் சொன்னாராம், சார் நான் டெய்லி பஞ்சதந்திரம், உங்களுடைய பஞ்சதந்திரம் தெனாலி எல்லாம் நான் வந்து அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நான் பார்ப்பேன் சார், இங்கே வந்து வீடியோ இதில் பார்ப்பேன், அதுதான் எங்களுக்கு பொழுதுபோக்கே அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதை வந்து அவர் பெருமையாக சொல்லியிருக்காரு.